கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகள் வழங்கும் வகையில் ஆய்வக வசதிகளுடன் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் 50 நகரும் மருத்துவமனைகள் மற்றும் 50 அங்கன்வாடி மையங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள், திருச்சி, சேலம், மதுரை மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் அம்மா உணவகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உட்பட மொத்தம் 7000 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் 9 இடங்களில் 105 கோடி ரூபாய் செலவில் தூங்கும் அறைகள் கட்டப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகள் ஊட்டச்சத்து பெறும் வகையில் தொடங்கப்பட உள்ள 50 அங்கன்வாடி மையங்களில் 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரையுள்ள குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கப்படும். 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பருப்பு வகைகள், தானியங்கள், எண்ணெய், காய்கறிகள் அடங்கிய சூடான சத்தான சமைத்த மதிய உணவு வழங்கப்படும். உணவுடன் திங்கள், புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் ஒரு முட்டையும், செவ்வாய்க்கிழமையன்று கடலை பருப்பு அல்லது பச்சை பயிறு உணவும், வெள்ளிக்கிழமையன்று உருளைக்கிழங்கு சேர்த்த உணவும் வழங்கப்படும். அவர்களை பள்ளிக்கு செல்ல தயார்படுத்த 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பாலர் பள்ளி வசதி செய்து தரப்படும் என்று அறிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உட்பட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் சமூக பாதுகாப்பினை மேலும் மேம்படுத்தும் வகையில் 127 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். உழைத்து வாழ்பவனே வணங்கத்தக்கவன், வாழ்த்துக்குரியவன். அந்த உழைப்பாளிக்கு ஊறு ஏற்படுவது சமுதாயத்தின் நல்வாழ்வையே குறையோடு செய்வதாகும் என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிலைமைகள் முறைப்படுத்துதல் சட்டத்தினை 1982ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயற்றினார். இந்த சட்டத்தின்படி கட்டுமான தொழில்களில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன் காக்கும் பொருட்டு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் 1994ஆம் ஆண்டு என்னால் உருவாக்கப்பட்டது. கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள தனிநபர் அல்லது நிறுவனம் தான் மேற்கொள்ள உள்ள கட்டடம் மற்றும் கட்டுமான பணியின் உத்தேச மொத்த மதிப்பீட்டில் 1 விழுக்காடு தொகையை பங்களிப்பு தொகையாக வாரிய நிதிக்கு செலுத்த வேண்டும். இந்த நிதியிலிருந்து பதிவு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று வருகின்றனர். கடந்த 3 ஆண்டு காலத்தில் மட்டும் 112 கோடியே 96,97,000 ரூபாய் மதிப்புடைய நலத்திட்ட உதவிகள் 3,85,244 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் சமூக பாதுகாப்பினை மேலும் மேம்படுத்தும் வகையில் 127 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கீழ்காணும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. தற்போது பணியிடத்தில் பணியின் போது நிகழும் விபத்தின் காரணமாக அல்லது பிற இடங்களில் நிகழும் விபத்துகளின் காரணமாக பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர் இறக்கும் நேர்வில் அவர்தம் நியமனதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது பணியிடங்களில் விபத்து ஏற்பட்டு இறக்கும் தொழிலாளர்களுக்கான நிதி உதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 2. தமிழ்நாட்டை சார்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் மட்டுமே தற்போது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்கிறார்கள். வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்வதற்கான நடைமுறைகளை வெளிமாநில தொழிலாளர்கள் பூர்த்தி செய்ய இயலாத நிலை உள்ளதால் அவர்களால் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள முடியவில்லை.
இன்றைய சூழலில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இடம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளதை கருத்தில் கொண்டும் வாரியத்தின் நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் வெளி மாநில தொழிலாளர்களால் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் மற்றும் வேலை அளிப்போரின் சான்றிதழ் ஆகியவற்றை மட்டும் பரிசீலித்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் அவர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படுவார்கள். மூன்று, கட்டுமான பணியிடங்களில் சுமை தூக்கி பொறி, போக்குவரத்து சாதனங்கள் அல்லது வாகனங்கள் ஆகியவற்றை இயக்குவதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மட்டுமே வேலை அளிப்போரால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதர கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு இவ்வசதி இல்லை. எனவே பாலங்கள், சாலைகள் மற்றும் கட்டடங்கள் கட்டும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணியிடம் தேடி சுகாதார சேவைகள் வழங்கும் வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஆய்வக வசதி மற்றும் பல்வேறு பரிசோதனைகளுக்கான வசதிகளுடன் கூடிய 15 நகரும் மருத்துவமனைகள் பிற மாவட்டங்களில் 35 நகரும் மருத்துவமனைகள் என மொத்தம் 50 நகரும் மருத்துவமனைகள் 19 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு நகரும் மருத்துவமனையிலும் ஓர் ஆண் மருத்துவர், ஓர் பெண் மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்புணர், உதவியாளர் போன்றவர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழு இருக்கும். 4, தற்போது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் குழந்தைகள் அனைவருக்கும் அவர்கள் பணிபுரியும் இடங்களில் கல்வி வசதி அளிக்க இயலாத நிலை உள்ளது. பெரும்பாலான கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் அவர்களின் குழந்தைகள் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளதுதான் இதற்கு காரணம். எனவே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படும் மையங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி பெற ஏதுவாக உரிய வாகன வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். 5, கட்டுமான பணியிடத்தில் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் வேலை அளிப்பவரால் குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்தப்பட வேண்டும். குறைவான எண்ணிக்கையில் பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடங்களில் இவ்வசதி கிடைப்பதில்லை. மேலும் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் வேலைக்காக அடிக்கடி இடம்பெயர்ந்து செல்வதால் அவர்களது சொந்த இருப்பிடங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி வசதிகளையும் அவர்களால் பெற இயலவில்லை. எனவே கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டுமான பணிகள் அதிக அளவில் நடைபெறும் 50 இடங்களில் அங்கன்வாடி மையங்கள் துவங்கப்படும். ஒவ்வொரு அங்கன்வாடி மையமும் சுமார் 400 சதுர அடியில் 20 குழந்தைகளை பேணும் வகையில் பொதுப்பணித்துறையினரால் அமைக்கப்படும். இந்த அங்கன்வாடி மையங்களில் 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரையுள்ள குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கப்படும். ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பருப்பு வகைகள், தானியங்கள், எண்ணெய், காய்கறிகள் அடங்கிய சூடான சத்தான சமைத்த மதிய உணவு வழங்கப்படும். உணவுடன் திங்கள், புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் ஒரு முட்டையும், செவ்வாய்க்கிழமையன்று கடலை பருப்பு அல்லது பச்சை பயிறு உணவும், வெள்ளிக்கிழமையன்று உருளைக்கிழங்கு சேர்த்த உணவும் வழங்கப்படும். அவர்களை பள்ளிக்கு செல்ல தயார்படுத்த 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பாலர் பள்ளி வசதி செய்து தரப்படும். கூடுதலாக மருத்துவ பரிசோதனை, தடுப்பூசி, வைட்டமின் ஏ மாத்திரை,
மருத்துவ மற்றும் சுகாதார கல்வி ஆகியவை குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும். மேலும் தாய் குழந்தை இணைப்பு மருத்துவ அட்டை பயனாளிகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக ஆண்டொன்றுக்கு 2,51,00,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். பொதுவாக கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வேலை அளிப்பவரால் பணியிடத்திற்கு அருகில் தற்காலிக இருப்பிட வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் தங்கும் இட வசதிகள் பாதுகாப்பற்றதாக உள்ளன. மேலும் சிறிய கட்டுமான நிறுவனங்கள் அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதே இல்லை. இந்த சிரமங்களை போக்கிடும் வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 5 இடங்களில் தலா 1000 தொழிலாளர்கள் தங்கும் வகையிலும், திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் 7000 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் 9 இடங்களில் 105 கோடி ரூபாய் செலவில் தூங்கும் அறைகள், அதாவது டார்மெட்ரிஸ், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தால் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படும். இவை கட்டப்படும் வளாகங்களில் அம்மா உணவகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சலவை செய்யும் வசதி, குழந்தைகள் மற்றும் முதியோர் பாதுகாப்பு மையம், வங்கி தொடர்பு சேவை, படிப்பகம், சுகாதார மையம், பொழுதுபோக்கு மையம் ஆகியவை ஏற்படுத்தப்படும். எனது தலைமையிலான அரசின் மேற்காணும் நடவடிக்கைகள் மூலம் கட்டுமான தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதுடன் அவர்கள் கூடுதல் வசதியினை பெறவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.